Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கு பிடித்தமான கம்மி கேண்டி வெறும் ரெண்டு பொருளை வச்சு வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும், எந்தவித வித்தியாசமுமே தெரியாது. அண்ட் இந்த கம்மி மிட்டாயோட உள்ளாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் முதல்ல ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹலால் ஜெலட்டின் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஜெலட்டின் இல்லைன்னா நீங்கள் வந்து அகர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்க்குறேன். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கு அப்புறமா வந்து இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு திக்காக இருக்கும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த நம்ம சேர்த்துருக்க ஜெலட்டின் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி திக்காக இருக்கும். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நார்மல் ஒயிட் சுகர் எடுக்கிறேன். இப்போ இதுலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன், அதாவது பாதி கம்மியான அளவு. ஸோ 1/4 கப் அளவு தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் இதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா சுகர் நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா ஸ்பூனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அண்ட் நம்ம இதில் வந்து சுகர் சிரப் செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ அதோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலில் நம்ம ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக விட்டு பார்க்கும்போது அது அந்த தண்ணியில் கரைஞ்சி போகாமல் சாஃப்டான பால் மாதிரி வரணும். நம்ம தண்ணியிலேருந்து கைகளால் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது கரைஞ்சி போகாமல் இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தாச்சுன்னா பெர்ஃபெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜெலட்டினை சேர்க்குறோம். அதாவது சுகர் சிரப் வந்து இன்னும் திக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறோம். ஸோ ஜெலட்டின் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு எத்தனை கலர்ஸில் உங்களுக்கு செய்யணுமோ ஸோ அதுக்கு இது மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 போர்ஷனாக பண்ணுறேன், 2 கலரில். அண்ட் ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். ஸோ அந்த கலர்ஸில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான். இதில் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் பவுடர் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நான் க்ரீன் கலரும் ரெட் கலரும் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான். உங்ககிட்ட கலர் பவுடர் இல்லை ஆர் வந்து ஃபுட் கலர் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்து ஒரே போர்ஷனாக கூட பண்ணி எடுத்துக்கலாங்க. பட் இந்த கம்மினால இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல. இப்போ நாம் 2 பாத்திரத்துலேயும் விட்டாச்சு. ஸோ இது ரெண்டையும் நாம் இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அண்ட் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம 2 மணி நேரம் வச்சாலே சூப்பராக செட் ஆயிரும். இப்போ நாம் 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கம்மி வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம சுகரில் வந்து போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி ஒயிட் சுகரை தட்டி வச்சுக்கிறேன். இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கம்மியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்போ அதிலேயே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பசங்களுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ நாம் க்ரீன் கலரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இதுவே பார்க்க அழகாக இருக்குது. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து மாற்றினதுக்கு அப்புறமா நாம் இன்னொரு பிளேட்டில் விட்டு வச்சுருந்த ரெட் கலர் கம்மியையும் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு அதில் போட்டு பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் கம்மியையும் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து 2 கலர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது கூடவே எல்லோ கலர் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் கலர் சேர்த்து இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 2 பொருளை வச்சு வீட்டிலையே இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கம்மி கேண்டிஸ் உங்கள் வீட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.